வணக்கம் நண்பர்களே, மறுபுற கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஒன்று தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் கள்ள உறுதி எழுதுவதற்கு நீண்ட ஒரு காணொலியையும் வெளியிட்டு இருந்தோம். அது பல்வேறு தாக்கங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு காணி சிக்கல் தற்போது உருவாகி இருக்கின்றது. பதிவாளர் நாயகம் ரெஜிஸ்டர் ஜெனரலுக்கு கீழே யாழ் மாவட்டத்திலே இருக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற உதவி அல்லது துணை பதிவாளர் நாயகங்கள் 3 பேர் அங்கு பணியாற்றுகிறார்கள். பரஞ்சோதி பிரபாகர், கணபதி பிள்ளை நடராஜா, அடுத்தது ஆனந்தி ஜெயரட்னம். இவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் அல்லது இந்த தோம்புகள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகிறது. இவர்கள் நேரடியாக சம்மந்தப்பட்டார்களா இல்லையான்றது கேள்விக்குறியானது. இருந்தாலும் இவர்களுக்கு அரச அலுவலர்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. இது தொடர்பில் பூநகரியில் காணி கொண்டிருந்த சசிதரன் சண்முகநாதன் அவர்கள் தற்பொழுது எங்களோடு இணைந்து கொள்கின்றார். இவருடைய காணி நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு காணி. 1959ஆம் ஆண்டு அவருடைய மூதாதையர்களால் வழங்கப்பட்ட காணி. அந்த காணி 2012ஆம் ஆண்டளவில் கள்ளவாக உறுதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் சசிதரன் சண்முகநாதன். வணக்கம் சசிதரன். வணக்கம். வணக்கம் ஜெயவால். நீங்கள் அண்மையில இலங்கைக்கு போய் உங்களோட காணி பற்றின பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திச்சு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன நடந்தது? உங்களுடைய காணி அந்த விவரத்தை ஒரு சொல்லுங்கள் சசிதரன். அப்பாண்ட தகப்பனார் கொடுத்த வயல், அது அப்பாவுக்கு சீரமா கொடுத்த வயல் மாதிரிதான். 50 பரப்பு 50 பரப்புன்னா 2 ஏக்கர் தமையனுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்தது, பெரியப்பாக்கும் எங்களோட அப்பாவுக்கும். அப்ப அந்த வயல் ஒரு ஆள் தான் 67ஆம் ஆண்டுல இருந்து நாகலிங்கம் என்ற ஆள் செய்து கொண்டிருந்திருக்கார். அவற்ற மகன் சிவகுருநாதன் குத்தகை கருத்து செய்து கொண்டிருக்கார். அப்ப ஒரு குடும்பம் தான் அந்த தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. 2012ஆம் ஆண்டு நான் வயலை போய் 2004ஆம் ஆண்டும் போய் வயலை பார்த்தேன். போர் நிறுத்த டைம்ல அந்த நேரம் அவர் தான் செய்து கொண்டிருந்தவர். அப்ப அவர்கள் அதை வந்து குத்தகை அடிப்படையில செய்து கொண்டிருந்தார்களா? குத்தகை அடிப்படையில செய்து கொண்டிருந்தவர். அப்ப குத்தகைக்கான அந்த வருமானம் யாருக்கு கொடுப்பினோம்? அது பெரியப்பா தான் எடுத்து கொண்டிருந்தவர். அவர் ஒரு வைத்தியர், ஆயுர்வேத வைத்தியசாலை. எல்லாரும் என்ன பேரு பெரியப்பாக்கு? வள்ளிபுரம். செல்லப்பா வள்ளிபுரம். செல்லப்பா வள்ளிபுரம். உங்களோட தகப்பனுடைய பேர் செல்லப்பா சண்முகநாதன். அப்ப செல்லப்பா வள்ளிபுரம் குத்தையை எடுத்தோன்னு செய்தபடியாலும் ஒரு ஆள் தொடர்ந்து செய்தபடியால் அவர் குத்தையையும் எடுத்துக்கொண்டு வயலையும் பராமரித்த நாங்களும் விட்டுட்டோம் பெரியப்பா தானே என்று. 2012ஆம் ஆண்டு அந்த வயலை நல்ல உறுதி முடிச்சு கொடுத்துருக்கிறார். கொடுத்து போட்டு அந்த தோம்ப கச்சேரிக்குள்ள அழிச்சு போட்டிட்டோம். அப்ப அதை செய்தது வந்து நல்லூரடியில இருக்கிற கேசவன் லோயர். கேசவன் சட்டத்தரணி கேசவனும் அதை எழுதின நொத்தாரிசு கே துரசிங்கமா? முதல்ல அந்த தோம்பல் துரசிங்கம். தோம்பல் எழுதினு சொன்னால் 1959. இவர் கேசவன் சட்டத்தரணி கேசவன் கள்ள உறுதி முடிச்சு கொடுத்துருக்கிறார். கனரத்னம் கேசவன் அவர்கிட்ட முழு பேர். துரசிங்கத்துக்கு ஜாழ்ப்பாண கச்சேரியில நான் அந்த உறுதி கொப்பி எடுத்தேன் நான் இப்ப 2004ஆம் ஆண்டு. அந்த யாழ்ப்பாண இடம்பெயர்வுக்கு பிறகு அங்க அந்த கொப்பி இருந்தது. அப்ப அழிச்சிருக்க அதுக்கு பிறகு காணாம போயிருக்குதுன்றது பிறகு நடந்த பிரச்சனை. உறுதி கல்லூரி 2012க்கு தான் அதை அழிச்சிருக்கணும் உள்ள. அப்ப இதுல அந்த யாழ்ப்பாண பதிவாளர் அலுவலகத்துக்கு பதிவாளர் நாயகமாக இருக்கிறவர் பிரபாகர், பரஞ்சோதி, நடராஜா, கணபதி பிள்ளை. அப்ப நான் 2004ஆம் ஆண்டு போகும்போது என்னையே உள்ள விட்டுட்டினும் தேடி எடுக்க சொல்லி அதை ஒரு துரசிங்கத்துக்கண்டே 2 பெரிய ஹபர்ட் அவருடைய உங்களோட நொத்தாரிசு என்ன அம்மாண்ட அப்பாண்ட காணிண்ட வயல்ண்ட உறுதி எல்லாம் திருப்பி கோப்பி எடுத்து போட்டுதான் சரி வியல் நம்பிக்கையான ஆக்கலான்னு நம்பிதான் விட்டு அதை செய்ய. 2012 இவைகள் இப்படி செய்வினம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாண்டா அந்த குத்தகை செய்தவற்ற தொடர்பை நான் எடுக்காம வந்துட்டேன். அப்ப அவர் வயதானவர் தண்டபடியால் அவர் தனக்கு தர சொல்லி சண்டை பிடிச்சிருக்கார். அவ்வளவு காலமா இருக்கிறேன், விற்கிறேன்னா எனக்கு தாங்க உண்டு. ஆனால் இவையில் அதோ அந்த புனரியில இருக்கிற
வாங்கின ஆக்களும் ஒரு பெரிய ரவுடித்தனமான ஒரு கள்ள உறுதி கணக்க கள்ள உறுதி முடிச்சு இதுன்ற ஒரு ரவுடித்தனமான ஆக்கள்கிட்ட தான் அவர் வித்திருக்கிறேன். அதாவது உங்களோட பெரியப்பா செல்லப்பா வள்ளிபுரம் பெரியப்பாவோட சேர்ந்து வேல் வாங்கியிருக்கணும். வாங்கினவர் ரத்தினசாமி சத்யசீலனா. சத்யசீலன் என்றவர் ஒரு பக்க இதுக்கு அதாவது நெல் வயல் இதுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் பூநகரியில. சுசீகரன் என்றவர் அவர்கிட்ட தம்பின மகன் சித்தப்பா பெரியப்பா கிருஷ்ணானந்தன் சுசீகரன். கிருஷ்ணானந்தன் சுசீகரன் தான் எங்கட அப்பா வயல வாங்கியிருக்கேன். அப்ப முதல் வந்தவர் முதல் அதாவது பக்கத்து வரமண்டபடியால் 2 ஏக்கர் வயல இவள் 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு சொந்தமான 50 பரப்பு 50 பரப்பு ரத்தினசாமி சத்யசீலனும் கிருஷ்ணானந்தன் சுதிகரனும் வாங்கியிருக்கிறோம். அதாவது 2 ஏக்கர்ல எங்கட அப்பாக்குரிய வயலை வாங்கினது சுசீகரன். ரைட், ஓகே ஓகே. மற்றது சேர்த்து 2 காணியையும் சேர்த்து வித்திருக்கிறேன். அப்ப என்னுடைய தவறு என்னன்னு சொன்னா, நான் நிறைய உறுதியை கையில வச்சிருந்தபடியால் அந்த உறுதி சில வேலை பெரியப்பா தான் எடுத்துட்டாரு ஒன்று சந்தேகம் என்ன அவட்ட போயிட்ட போய் நின்ற நான் அந்த இதுகள்ல. அப்ப உறுதி கையில இருந்த இந்த கல்வியங்காட்டுல 3-4 காணிட உறுதிகளும் எல்லாம் சேவியர் கொண்டு அலர்ந்ததில் ஆள்வல் பார்க்க கொஞ்சம் அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் உறுதிகள் பெருசா அனுபவம் இல்லாதபடியால் எல்லா உறுதியும் ஒன்றாக கட்டி வச்சு போட்டு அதுல எப்படி தவறுனதுதான் தெரியாம போயிட்டு திருப்பி 2012 எடுக்க போக உறுதியா அவங்கள தந்திருக்காங்க எழுத்து பூர்வமா, அது துளைந்து விட்டுது. உங்களுக்கு எழுத்து மூலமாகவே தந்திருக்கணும். அதான் இருந்தது. கண்காணி பழிவாளர் தவநாதன் தவநாதன் மிஸ்ஸஸ் அது உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன்டா. ஒருக்கா எடுத்த பிறகு திருப்பி காணலியன்ற உடனே அது தோம்பி இருந்தபடியால் அம்மாண்ட வயலை மீட்டுட்டேன். இப்ப அம்மாண்ட வயலுக்கு அது என்ன கதை? அம்மாண்ட வயல் கிட்டத்தட்ட என்னுடைய வயசு தான். 67ஆம் ஆண்டு குத்தகை கொடுத்திருக்கணும். அப்ப ஒரு ஆள் தான் குத்தகை செய்து கொண்டு இருந்திருக்குது. அம்மாண்ட அப்பா பராமரிச்சுட்டு இருந்தவர், அவர் இந்தியன் ஆர்மி டைம்ல அவரை சுட்டு அளவுக்குள்ள போட்டு எரிச்சு போட்டாங்க. எங்க? அதுங்க கல்வியங்காட்டு மார்க்கெட் சந்தைக்கு முன்னால. சந்தைக்கு முன்னாலதான் அம்மாக்கு 2 கடையோட சேர்ந்த வளவு அங்க பூதராய குளம்பரையும் இருந்த பின்னுக்கு. முதல்ல உங்களோட அப்பாண்ட காணி பூனகரி கொல்லக்குறிச்சியில, கொல்லக்குறிச்சி தீவுத்தடலன்னு சொல்றாங்க. இல்ல வயல் எல்லாம் பூனகரி தான். எல்லாம் பூனகரி தானா? வயல் பக்கத்து அந்த வயல் இப்ப நான் கொடுத்திருக்கேன் அடுத்து. அதுவும் அது நல்ல டியோன்னு இருந்தபடியா 2019ஆம் ஆண்டு தான் அந்த வயலை போய் என்ன உறுதி என்ற கையில அம்மா பிறதான் அனுப்பின அப்படி இருக்குதாண்டு சண்டை பிடிச்சு தான் எடுத்தது. ஆனா தோம்பு இருந்தபடியால் டியோ சொல்லி போட்டார் காணியை விட்டு வெளியேற சொல்லி. பிறகு போலீஸ் மூலம்தான் ஆக்களை வெளியேற்றி காணிய பிறகு சேவியர் கொண்டு அலந்து கிளந்தெல்லாம் செய்து விதண்டுடன். ஆனால் இப்ப காணியும் கள்ள உறுதி எழுதி விற்கப்பட்டதா? அது கள்ள உறுதி முடிச்சிருக்கணும். அவங்கள்ட்ட தோம்பு இல்லத்தானே கள்ள உறுதி. அந்த காணிக்கு கள்ள உறுதி எழுதினதா? அது வேறொரு பேர் ஒன்று. அது அந்த குத்தகை கொடுத்தாக்கள் எல்லாம் சண்டைக்காரர் தான். சண்டை ஏனென்றால் நாங்கள் ஏண்டா பூனகரி சேலத்துக்கு பூனகரி மக்களோட நாங்கள் ஒரு நீண்ட கலந்துரையாடலை நடத்தி நான் சென்ற ஆண்டு இலங்கைக்கு சென்றிருந்த போது அப்ப அங்க சில சட்டத்தரணிகளும் இந்த பூனகரிக்கே வராதவர்கள் கூட பூனகரியில இவ்வாறான காணிகளை வளைத்து பிடித்திருப்பதாக பலரும் குற்றம் சாட்டியிருந்தனர் பொதுமக்கள். அவையில் சொல்ற காரணம் தன்னுடைய தாய் தனக்கு சீதனம் தந்தார். அதான் ஏன்னா பூட்டன் எல்லாம் திருப்பி முளைச்சு வாரதாக எல்லாம் பூனகரி மக்கள் சொல்லி இருந்தார்கள். இல்லாத பூட்டன் எல்லாம் இப்ப வரியினம் என்று பூனகரியின் கொல்லக்குறிச்சி வயல வாங்கின என்று சில பேரற்ற பெயர்கள் போட்டுக்கிறீங்கள். அதான் தம்பிராஜா பூனகரி, ரத்தின அப்ப வாங்கி கள்ள உறுதி முடிச்சு வச்சு. அப்ப கேசவன் மகள் சொன்னா
அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு உறுதியை நான் உங்களுக்கு வெளிப்பாடு எழுதி தர்றேன், நீங்க போய் சேலஞ்ச் பண்ண சொல்லி. என்னென்று அது சொன்னார். இப்ப தங்கள்கிட்ட வந்த கிளைண்ட்ட இப்படி தாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம், அதனால உறுதியை அப்ப அது ஒரு வெளிப்படுத்தல் உறுதி மாதிரித்தான். அப்ப நீங்களும் அந்த ஆவணத்தை கொண்டு இந்த அதாவது ஆவணங்கள டீட்டெயில்ஸை கொண்டு வந்தால் எனக்கு முன் எழுதி தரலாம். இப்ப நான் அப்படின்னா இப்ப நான் ஆவணத்தை கொண்டு போனா எனக்கு எழுதி தெரிவிக்கணும் என்ற பேருக்கு. இப்படித்தான் இந்த கள்ள உறுதிகள் முடிக்கப்படுது அங்க. அப்ப இதுக்கு 2 சாட்சி இருந்தா போதுமாம். அப்ப இப்ப அந்த வித்தவரும் மனுஷியும் இறந்துட்டினோம். அப்ப இப்பதான் 2012 எழுதி 13 அந்தால் இறந்துட்டுது. இப்ப 2022 மனுஷி உயிரோட இருக்க நாங்கள் தான் வித்துட்டோம் என்று சொல்லி அவ கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டா. நாங்கள் உனக்கு காசை தரலாமன்னு தான் நாங்கள் நினைச்சு நாங்கள் அப்படி என்று சொல்லி போட்டு, ஏன்னா இவைகள் வித்து போட்டு கொழும்புல வீடு கட்டி இருக்கிறோம். வள்ளிபுரம் செல்லப்பாவினுடைய மனைவி உங்களுடைய பெரியம்மா. இப்ப அவ ஒரு ஆள் தான் இருக்க சாட்சி கையெழுத்து போட்ட வள்ளிபுரத்தின் மனைவி புவனேஸ்வரி தான் அந்த கடைசியா மேனகா, அதாவது கேசவனும் செத்து போனார், எழுதிட்டு அவரும் செத்து போனார். இப்ப 2013 சொச்சத்துல அப்ப அந்த உறுதி சரியா முடிக்கப்படையில இவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் இழுபறி வந்த கையோட அவட மகள் தான் தலையிட்டு இவட்ட மனைவியோட சேர்ந்து அதை முடிச்சு கொடுத்திருக்கணும். 2 தரம் எழுதப்பட்டிருக்கு. மேனகா கனகரத்னம். மேனகா தான் இந்த ஃபுல்லா அந்த உறுதியை கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறான். அதாவது அந்த கள்ள உறுதி முடித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் நேர்ல போய் சந்திச்சேன். எங்கட அப்பாண்டு சொல்லிக்க கல்வியங்காட்டுல எல்லாரும் வைத்தியர். அப்ப அப்பாண்ட அப்பா வைத்தியர், அப்பாண்ட அம்மா வைத்தியர், அப்ப தம்பி அண்ணன் தம்பி எல்லாரும் வைத்தியர். அப்ப சுந்தலிங்கம் பரியாரியார், வள்ளிபுரம் பரியாரியார், அந்த ராமசாமி அதுக்குள்ள எல்லாம் பரியாரியார். அப்ப அவையில பக்கத்து வீடு எல்லாம் மாடி வீடு தான் கட்டி இருக்கணும். அப்ப கனகரத்னம் லோயரும் பெரியப்பான வீட்டுக்கு பக்கத்து வீடு. அப்ப அவையில ஒன்றுக்கு ஒன்று அவையில அந்த திட்டமிட்டு வடிவா கச்சேரிக்குள்ள நான் கேட்டேன், நான் எப்படி அழிச்சிருப்பினோம். இவையில வெளியே எடுத்துட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள துவச்சி கொண்டு வந்து வச்சிருப்பினோம். எல்லா எழுத்துல இங்கால எழுதுனதானே அழிஞ்சிருக்குமென்றார். திட்டமிட்ட முறையில செய்கிறது. இப்ப கல்லூரி முடிச்சோன்னா மாட்டுப்படுவீனம் என்று தெரிஞ்சால் அவை தண்ணிக்குள்ள துவச்சி கொண்டு வந்து வச்சிருமாம். அப்படியே அப்ப தண்ணிக்குள்ள துவச்சிட்டால் அதான் உங்களோட உறுதி துளைந்து விட்டு தானே. ஆனால் ஒரு அரசாங்க எவ்வளவு துணிகரமா அப்ப எப்படி அரசாங்கத்துக்குள்ள இதன்று பிரபாகர் பரம்சோதி என்றவர் கிட்டத்தட்ட 25 வருஷமாக யாழ்ப்பாணத்தின் பதிவாளர் நாயகமாக, துணை பதிவாளர் நாயகமாக இருக்கிறார். அதே போல கணபதி பிள்ளை, நடராஜா கணபதி பிள்ளையும் துணை பதிவாளர் நாயகமாக இருக்கிறார். இவர்கள் நீண்ட காலமாக இருக்கிறார்கள். இவர்கள் வேற இடங்களுக்கும் மாற்றம் எடுத்து செல்றீர்கள். இவர்கள் அங்கேயே இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். என்ன மாற்றம் இல்லாமல் அப்ப ஒரே இடத்துல நீங்கள் வருடக்கணக்காக இருக்கின்ற பொழுது குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு அந்த சிஸ்டம் நல்லா விளங்கிடும். இவர்கள் இடமாறாம இருக்கிறதுக்கு காரணம் இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். இப்ப நீங்கள் உங்களுக்கு சொல்றீங்க, உங்களுக்கு எழுத்திலேயே தந்திருக்கு, தோம்பு காணாமல் போயிருக்கு 2004. இவர்கள் அதுக்கு பொறுப்பு பதிவாளர் நாயகமாக இருப்பவர்கள். யாழ்ப்பாணத்துல ஒரே ஒரு பதிவாளர் நாயகம் தான் இருக்கணும். ஆனா 3 பதிவாளர், துணை பதிவாளர் நாயகங்கள் இருக்கணும். பிரபாகர் பரம்சோதி, நடராஜா கணபதி பிள்ளை, ஜெயந்தி ராஜரத்னம் நினைக்கிறார். இவர்களுக்குத்தான் இந்த பொறுப்பு இருக்குது. இந்த உறுதிகளை பேண வேண்டிய, ஏன்னா இவர்கள் மக்கள் சேவையை செய்ய வேண்டிய ஆட்கள். ஆனால் அதுக்கு விரோதமாக செய்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், கொழும்புல இருக்குமான்னு தேடி பார்க்க கொடுத்ததுலயும் கொழும்புல காணி ரெஜிஸ்டர் ஆபீஸ் என்று சொல்லி இருந்தால் இது இந்த நான் ஒரு கொப்பி எடுத்தேன். அதுக்கு பிறகு அழிக்கப்பட. ஆனா கொழும்புல அனுப்புன 2 பேர் இல்லையன்று தான் சொல்லினோம். ஆனால் அவையில போய் கேட்டினோமா இல்லையான்னு மேக் ஷூர் பண்ணல. இன்னொரு ட்ரை பண்றேன். நீங்கள் செய்து பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னொரு தகவல் இருக்குது. AMRSK அமரக்கூன் என்றவர் கொழும்புல தகவல் அதிகாரியாக இருக்கிறார். இதோட தான் இந்த பிரதி
பதிவாளர் நாயகங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இவ்வாறான பிரச்சனைகள் கொழும்புல போகின்ற பொழுது அது மறைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இது குற்றச்சாட்டுகள் தான். இதுகள் எல்லாம் உண்மையிலேயே தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசு மீது மக்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கின்றது. இந்த இவ்வாறான ஊழல்களை அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் என்று. குறிப்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அநீதி தொடர்பில் கடுமையாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தூண்ட வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் லண்டன்ல இருந்து கொண்டு உங்களால செய்யக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனா சில வேளை ஊர்ல இருக்கிறவர்களுக்கு இதை செய்ய முடியாமலும் இருந்திருக்கு. இல்ல, எனக்கு பூனாரியில 2-3 பேர் விரட்டினவங்க, நீ தேவையில்லாமல் ஆக்களோட இதன்று இங்க நாங்கள் பூசாரிய கொண்டிருக்கோம், அதை கொண்டிருக்கோம், இதை கொண்டிருக்கோம் என்று எல்லாரும் நேரடியா அறிவிக்க மிரட்டல்களும் வந்திருக்கு. இல்ல கதைக்கும் போது அந்த வயல் அடையாளம் காண்றதுக்கே பெரிய போராட்டம் வேண்டாம். அந்த லோக்கல் ஜனங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஆக்கள் ஆளுக்கால் விட்டு காட்டி கொடுக்குற அந்த இது இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாம் கூட்டு களவாணி என்ற வடியால் ஆக்கள்கிட்ட பிடிச்சு வச்சிருக்கிற வடியால் சும்மா ஆக்கள் இல்ல, 1-2 டிராக்டர் வெட்டு மேசன் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அந்த காணியை பிடிக்கணும் ஆக்கள். அதான் அங்க இருக்கக்கூடிய சில என்னென்றால் பூநகரியில கிட்டத்தட்ட சில நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு காணியே இல்லை. ஆனால் இவ்வாறு கள்ளக்காணி எழுதுபவர்கள் பல 1000 ஏக்கர் காணிகளை எழுதுகிறார்கள். நினைக்கிறேன் அந்த நேரம் கிளிநொச்சியினுடைய அரசாங்க அதிபராக இருந்த அவர் நிறைய காணிகளை எழுதி கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு, அரச காணிகளை. அதையெல்லாம் இவர்கள் ஆட்டையை போடுவதாக அங்க இருந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது. நினைக்கிறேன் உண்மையிலே நீங்க உங்களுடைய இந்த தகவல் பலருக்கும் உதவியாக இருக்கும். உண்மையிலே இந்த தோம்புகள் அழிக்கப்படுறன்றது உண்மையிலே அந்த காணியினுடைய வரலாற்றையே அழிக்கிற மாதிரி. என்ன அது மட்டும் இல்லை, இப்ப டிஓட்ட நீங்கள் டிஓன்னு சொன்னால் அதுல இருக்கிற பொறுப்பானவர் தலைவருக்கு அடுத்தது தலைவரை இவங்க ஓட்டு போட்டு தான் தெரிவு செய்யலாம். ஒரு அப்பன் என்றவர் தான் ஜோகேந்திரன் என்றவர், அவர் அப்பன் தான் கூப்பிடுறார். அவர் தான் இப்பத்திய தலைவராக இருக்கிறார். அதாவது அந்த பெரும்போக நெற்சபைக்கு தலைவராக இருக்கிறார். பூநகரியில ஒரு பகுதிக்கு, இன்னொரு பகுதிக்கு அந்த சத்தியலிங்கம் என்றதான் தலைவராக இருக்கிறார். அப்ப அந்த 2 பேருக்கு கிட்டத்தட்ட எங்கட அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுத்திருக்கார் 10 புள்ளிகளுக்கு. அப்ப அவர் வீட்டை வேலை செய்த ஆக்கள், தத்தெடுத்து பழகின ஆக்கள், அப்பா குடும்பத்துக்கு 4 பேர் தான். மிச்ச ஆக்கள் எல்லாம் அவர்கிட்ட வைத்தியத்துல வீட்டை வேலை செய்த எடுத்து வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப அவர் சொன்னார், இப்ப உங்களோட குடும்பம் பெரிய குடும்பமா இங்க இருந்தது, அப்பாண்ட அம்மா, அம்மாண்ட அப்பா எல்லாரும் ஒண்டா வந்துதான் வயல்ல இறங்கி வேலை செய்யற வேலை இங்க தங்கி இருந்து எங்க எல்லாருக்கும் அதிகமா பழையாக்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்கள் குத்தையை கொடுத்தவற்ற மகன் சொன்னார், நான் கோர்ட்டுக்கு வாரன் சாட்சி சொன்னேன். இப்ப நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் இவையில இந்த ஸ்ட்ராங்கா இறங்காட்டிக்கு ஆக்களை போட்டு தள்ளக்கூடிய மாதிரி ஒரு மனநிலையில இருக்கணும். அவையில பின்னுக்கு அரசியல் பின்புலம் இருக்கு. நானும் விசாரிச்சு பார்த்து கிராம சேவரோட கொஞ்சம் இறங்கி நின்று கதைச்சு பேசி இப்ப இன்னொரு காலேக்கர் காணியில இருந்து எல்லாம் போட்ட பில், லைட் பில், கரண்ட் பில் எல்லாம் எடுக்க போய் கதைச்சு பார்த்துதான் அவையில் உண்மை மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். 2 பேர் அவங்களுக்கு பக்கபலம் ஆதரவு இல்லாதபடினால்தான் அவை ஒன்றும் செய்யலாம் இருக்கும். நீங்கள் காணிய குத்தையை கொடுத்த பேர் சிவகுருநாதன் நாகலிங்கமா? அந்த நாகலிங்கம் தான் அப்பாண்ட காலத்துல அந்த குத்தையை கெடுத்தவர். பிறகு அவற்ற மகன் தான் சிவகுருநாதன். அவர்கள் நேர்மையாக அந்த குத்தையை தந்து கொண்டிருந்திருக்கிறான். அந்த காணியை அவர்களுக்கே விருப்பா கொடுக்காம இவ செல்லப்பா வள்ளிபுரம் கள்ள உறுதி முடிச்சிருக்கிறார். அவருக்கு கொடுத்தால் இத அவர் காட்டி கொடுத்துருவாரு, சொல்லி இருப்பாரு, போயிடுவார், வந்துடுவார் என்ற இதுக்குள்ளதான் அதை கொடுக்க அவர். அந்த அப்பவும் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட என்னுடைய வயது 50 வருஷம் குத்தையை கொண்டு போய் கூனூர்ல இருந்து கொண்டே வீட்டை கொண்டே கொடுக்குறது. இதே மாதிரி நீங்கள் அறிஞ்சீங்களோ தெரியாது, முனசிங்க என்று சொல்லி இலங்கையினுடைய இந்திய தூதராக இருந்த முனசிங்க என்பவருடைய காணி நல்லூரடியில இருந்தது. அவருடைய மனைவிக்கு லாக்கூர்னே சிவன் கோயில் உரிமையாளர் குடுமி ஜேந்திரன் என்பவர் கள்ள உறுதி முடித்தார். அவர் ஒரு உறுதி இல்ல,
அவர் ஒரு ஆள்கிட்ட வித்து அவர் வேற ஒரு ஆள்கிட்ட வித்து அவர் இன்னொரு ஆள்கிட்ட வித்து 3-4 உறுதிகள் வித்து அந்த காணியையே அபகரித்து விட்டார். இலங்கையிட்ட ஒரு தூதுவராக இருக்கக்கூடிய முனசிங்கனுடைய நல்லூர் அடியில இருந்த காணி. அப்ப இது பெரிய அளவிலேயே இந்த காணி இடம் நடக்கின்ற பொழுது சிறு மக்கள், எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மக்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய நிலைச்சல் மட்டுமில்ல, அவர்களுடைய பெரும்பாலான சொத்துக்கள் இழக்கப்படுது. துணிகரம் இப்ப அரசாங்கத்தையும் மீறி அவையில ஒவ்வொருத்தட்ட காணியையும் தாங்கள் பறிப்போம் என்ற இதுல கள்ள உறுதி முடிக்கிற மட்டும் இல்லையா, இப்ப டாக்குமெண்ட்ஸ்ல கம்ப்யூட்டரைஸ் பண்ண பிறகும் போய் அழிக்கணுமே. இல்ல கம்ப்யூட்டரைஸ் பண்ணவும் முடியணும் இல்ல, அது ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப வடக்கு கிழக்குல தான் இதுவரைக்கும் காணிகள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்படையில்லை. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் புலம்பெயர்ந்த மக்கள் தங்களோட காணிகளை உரிமை கோர முடியாத நிலைமை இருக்கும், ஆனபடியா வைக்க வேண்டாம். ஆனா இப்ப என்ன நடக்குது என்றால், இந்த பரஞ்சோதி பிரபாகர், கணபதி பிள்ளை நடராஜா போன்றவர்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல தொடர்பில்லாதவர்களுடைய காணிகளை, பழைய தொடர்பில்லாதவருடைய காணிகளை அடையாளம் கண்டு அந்த பூட்டன் தங்கட பூட்டன் என்று சொல்லி கள்ள உறுதிகளை முடித்து இந்த தோம்புகளையும் இல்லாமல் ஆக்குறத பாக்குறோம். அதுல அப்படி ஒரு நிலைமை தான் உங்களுக்கும் நடந்திருக்கு போல இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த பதிவாளர் நாயகம், அதாவது இலங்கைக்கே உரிய பதிவாளர் நாயகம் தற்பொழுது ஒரு பெண்மணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். முதலாக இலங்கை முழுவதுக்குமான ரெஜிஸ்டர் ஜெனரலாக ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா அவருக்கு இந்த விடயங்கள் தெரியல என்று சொல்லப்படுகிறது. என்றால் அவர் இப்பதான் புதிய அரசாங்கத்தின் கீழ் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக வடமாகாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது ஒரு முக்கிய வேண்டுகோள் நினைக்கிறேன் மக்களுடைய. இதை கண்டுபிடிக்கக்கூடிய கொழும்புலையோ அல்லது அமைச்சர்மார் அவங்கள உதவி செய்யக்கூடிய ஆக்கள் என்று சொன்னால் இறங்கி தேடக்கூடிய ஒரு எனக்கு இது ஒரு சவாலா போயிட்டுதுன்னு சொன்னா ஒரு அவமானமாயும் இருக்குதுன்னு சொன்னால், இவ்வளவு தெரிஞ்சு விவரமா இருந்து 2012 அந்த சிவகுரு நாதனை கண்டு சந்திச்சு கதைச்சினான். அப்ப அவர் கேட்ட நீங்க விற்கிறாருன்னு எனக்கு தாங்கணும். அப்ப ஓமனு தான் சொன்ன நானும் கதைச்சனா என்றா அவர் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் நாணயமா நீதியா கனகாலமா குத்தையை கொடுத்து கொண்டு இருந்தது. அப்ப அவர்கிட்ட வயல் நேரடியா போய் பார்த்து கதைச்சு 2012 வந்த பிறகுதான் அதை வித்திருக்கேன். அப்ப வித்த எங்களுக்கு உடனே தெரியாது, தெரிஞ்சிருந்தால் உடனே இறங்கிதான் இருக்கலாம் தெரியாது. இந்த கேசவன் கனகரட்னம் போன்று பல சட்டத்தரணிகள் இந்த கள்ள உறுதி முடிக்கிறதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்ப அவருடைய மகளும் அதே விஷயத்துல ஈடுபட்டு இருக்கின்றார். இவ்வாறு பலர், ஆனா இவர்களை எல்லாம் திரட்டி கொண்டு சிவில் சமூக பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்லி ஒரு விஷயத்தை நடத்துகின்ற குமாரவடிவேல் குருபரன் இந்த சட்டத்தரணிகளுக்கு, இந்த கள்ள உறுதி முடிக்கின்ற சட்டத்தரணிகளுக்காக இலங்கை ஜனாதிபதி, அன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திச்சு போலீசார் இந்த சட்டத்தரணிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கூடாது என்று கதைத்திருக்கிறார். அந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறத தடுத்திருக்கிறார் குமாரவடிவேல் குருபர். இப்ப இவருக்கு இலங்கையின் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பல மில்லியன்களை சுவிஸ் உள்ள ஒரு பொது அமைப்பு வழங்குது, இந்த சிவில் பாதுகாப்பு அமைப்புக்கு. குமாரவடிவேல் குருபரன் தான் அந்த நிதியை கையாளுகின்றார். அதுக்காக அவர் சில கூட்டங்களையும் நடத்துகின்றார். அதே நேரம் கள்ள உறுதி முடிக்கிற தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த தமிழ் மக்களுடைய நலனை பாதிக்கின்ற கள்ள உறுதி முடிக்கின்ற சட்டத்தரணிகளுக்கும் அவர் வக்காலத்து வாங்குவவராக இருக்கின்றார். உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் இந்த குறிப்பாக யாழ்ப்பாண சூழல்ல காணப்படுகிறது. மற்றது பதிவாளர் திணைக்களம் என்றது அந்தந்த மாவட்டத்துக்கு இருக்கவர். நாங்கள் மன்னார்லயோ முல்லைத்தீவிலையோ இருக்கிறவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பூநகரிக்கு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணமும் நிறைய தூரம், போக்குவரத்தும் இல்லை. நீங்க சொல்ற அந்த கொல்லக்குறிச்சி போன்ற இடங்களுக்கு போக்குவரத்து வசதியும் இல்லை. உள்பக்கம் போக்குவரத்து வசதி இப்ப இல்லத்தான், உண்மைதான். அவர்கள் அங்க பயணிக்கிறதுனாலே பெரிய பெரிய விஷயம் என்ன. ஆனா இவ்வாறான கள்ள செயல்கள் நான் இன்னொரு உறுதி கேள்விப்பட்டேன். சுண்ணாகத்துல அது மணிவண்ணன் அந்த வழக்கு எடுத்திருக்கிறார். இப்ப காணி சொந்தக்காரருக்கு தெரியாமல் ஈடு வைக்கப்பட்ட காணி, சில மாதங்களுக்கு ஈடு வைக்கப்பட்ட காணி 4 மாதங்களுக்குள்
வெவ்வேறு ஆக்களுக்கு கை மாற்றப்பட்டிருக்கு. அறுதி உறுதி முடித்து கை மாற்றப்பட்டிருக்கு. இப்ப அந்த காணியுடைய உறுதியை வச்சிருப்பவர்கள் இந்த விஷயம் தெரியாம வீட்டையெல்லாம் திருத்தி இருக்கிறார்கள் பல லட்சம் கொடுத்து. ஆனால் திரும்பி அவர்கள் போய் பார்க்கின்ற பொழுது வீட்டுல வேறு ஆக்கள் இருக்கணும். அது இப்ப அந்த வழக்கம் மணிவண்ணன் தான் நடத்துறேன். அப்ப அவர் மணிவண்ணன் என்ன சொல்றாருன்னா, காணி விற்கப்பட்டிருக்குது, நீங்கள் ஒரு மாதிரி கதைச்சு 50 ஒரு கொஞ்சம் காசை வாங்கி தரலாம், வாங்கி எடுக்கலாம். இதுதான் இந்த காணி உரிமையாளர் வித்தவர்கிட்ட போய் கொஞ்சம் காசை வாங்கி எடுக்கலாம்ன்ற அளவுக்கு தான் இன்றைக்கு நிலைமை இருக்கு. இல்ல அப்படித்தான் யாழ்ப்பாணத்து எங்கள் ஒரு 1/2 ஏக்கர் காணி ஜமுனாரி கேணிக்கு பக்கத்துல இருந்த 1/2 ஏக்கர் காணியில ஒரு அரியாலப்படியன் கல்வீடு கட்டி போட்டான். அப்ப கல்வீடு கட்டினபடியால் தான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கிறான்னு சொல்றான். அப்ப அவன் இந்த வயது இருக்கு. அப்ப அந்த உறுதி எங்கட கையில இருந்தபடியால் நாங்கள் சொன்னாங்க இல்லையா, தனக்கு ஒரு விலையை போட்டு வைத்து ஒரு பாதி விலைக்கு தான் கொடுத்தது. அது 65 லட்சத்துக்கு தான் கொடுத்து, என்ன இப்ப கோடிக்கணக்கா போகுது. அப்ப வேற வழி இல்லை என்றால் நாங்கள் அவங்களோட போய் முட்டி மோதி இப்ப இந்த போர் நிறுத்தம் வந்த பிறகுதான் இந்த இது நடந்தது. போர் நடந்தோன்ற கேட்க யார்ட்ட காணி யாரும் பறிக்கல. இந்த காணி அபகரிப்புன்றது சிங்கள அரசாங்கம் காணி அபகரிக்குது, அபகரிக்குதுன்னு பார்த்தால் இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களும் இந்த பதிவாளர் திணைக்களங்கள்ல பணியாற்றுபவர்கள், இந்த சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், குறிப்பாக பூனேரி காணியுடைய விடயங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வருகிறது. அவர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வோம். எங்களோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தசிலர். நன்றி ஜெயபாலன், நன்றி.